ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இது பயிற்சிக்கான வீடியோ. பை அண்ட் செல் பரிந்துரைக்காக கிடையாது. நாம் இன்னைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பார்ட் 4ல என்ன பார்க்க போறோம்னா, ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னா என்ன, பிட் குவான்டிட்டி, ஆஸ்க் குவான்டிட்டினா என்ன, பிட் ரேட் அண்ட் ஆஸ்க் ரேட்னா என்ன, அதுக்கப்புறம் ஐடிஎம், ஏடிஎம், ஓடிஎம் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இப்போ 49,000 மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போது ஒவ்வொரு 100 பாயிண்ட்டுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்மளுக்கு வரும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, மார்க்கெட் வந்து 49,000 க்ளோஸ் ஆயிருக்கு. அது கீழே பாருங்க 48,900, 48,800, 48,700 இந்த மாதிரி ஒவ்வொரு 100 பாயிண்ட்டுக்குமே ஒவ்வொரு ஸ்ட்ரைக் இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 49,100, 49,200, 49,300. ஸோ இப்படி ஒவ்வொரு 100 பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரைக் இருக்குது. இதெல்லாம் வந்து பை பண்ணிட்டும் செல் பண்ணுறவங்க இருப்பாங்க, ப்ளஸ் டைரெக்டாக செல் பண்ணிட்டு பை பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் இல்லை, நிஃப்டிக்கு, பின் நிஃப்டிக்கு, ஸ்டாக்ஸ்க்கு, ஆப்ஷனில் இருக்கிற எல்லா இதுக்குமே இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வரும். ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இப்போ பேங்க் நிஃப்டினா 100 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டு. இப்போது அதே வந்து நிஃப்டினா 50 பாயிண்ட்டு, பின் நிஃப்டினா 50 பாயிண்ட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கு உண்டான டிஃப்ரெண்ட் பாயிண்ட் வந்து வேறுபடும். ஸ்டாக்குக்கு 10 பாயிண்ட், 20 பாயிண்ட்டு அந்த மாதிரி ரேஷியோவில் வேறுபடும். இது நம்ம பேங்க் நிஃப்டிக்கு வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 100 பாயிண்ட் கேப்பில் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்காக இருக்குது. 49,000, 48,900, 48,800, 48,700, இதிலிருந்து 47,000 வரைக்கும் நான் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டி 47,000 வரைக்கும் எடுத்திருக்கேன். அதே மாதிரி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு 51,000 வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது கால் சைடில் பிட் குவான்டிட்டினா, அதாவது பை பண்ணுறதுக்கு வேண்டி போட்டு வச்சுருக்கிற குவான்டிட்டி. பிட்னா வந்து பை, ஆஸ்க்னா செல்லு. அது வந்து பிட் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. பை பண்ணுறது வந்து பிட்டுன்னு சொல்லுவாங்க. செல் பண்ணுறது வந்து ஆஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இப்போது பிட் குவான்டிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 30 குவான்டிட்டி போட்டிருக்காங்க. 30ல் வந்து என்ன ரேட்டுக்கு பை பண்ணோன்னு போட்டிருக்காங்கன்னா, இது வந்து பிட் ரேட்டு 2,524 ரூபாய்க்கு பை பண்ணுறதுக்கு போட்டிருக்காங்க. எவ்வளோ குவான்டிட்டி போட்டிருக்காங்க? 30 குவான்டிட்டி போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆஸ்க் ரேட்னா செல் ரேட்டு எவ்வளோ குவான்டிட்டி போட்டிருக்காங்க? 60 குவான்டிட்டி வந்து போட்டிருக்காங்க. செல்லிங்ஸ் போட்டிருக்காங்க. 2,554 வந்துச்சுன்னா, 2,554 வந்துச்சுன்னா 60 குவான்டிட்டி செல் பண்ணு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் புட் சைடுமே. இது வந்து 47,000 இருக்கிற கால் சைடான ப்ரைஸு. இது வந்து 47,000 புட் சைடில் இருக்கிறதுக்கான ப்ரைஸு. அதில் வந்து 347 குவான்டிட்டி வந்து பை பண்ணுறதுக்கு எவ்வளோ லாட் போட்டிருக்காங்கன்னா 1,170 குவான்டிட்டி பை பண்ண சொல்லி போட்டிருக்காங்க. எத்தனை ரேட்டுக்கு? 347 வந்துச்சுன்னா பை பண்ணு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. செல் பண்ணுறதுக்கு வந்து 285 குவான்டிட்டி போட்டிருக்காங்க. 351 ரூபாய்க்கு வந்தால் செல் பண்ணு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இது எளிமையாக புரிஞ்சுக்குங்க. நம்ம ஒவ்வொரு பயிற்சி வீடியோவில் நம்ம பார்க்குறப்போ அந்த எப்படி பை பண்ணணும், எப்படி செல் பண்ணுறது, ஸ்லிப்பேஜ்னு என்ன, அதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்ப்போம். அடுத்தது எல்டிபி. எல்டிபின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ். அதாவது நம்ம லாஸ்ட்டாக என்ன ப்ரைஸ் ட்ரேட் ஆச்சோ அதுதான் எல்டிபி நீங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி இது வந்து கால் சைடோட எல்டிபி. இதெல்லாம் இது வந்து புட் சைடோட எல்டிபி. லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ், அதாவது லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்த ப்ரைஸ் வந்து 47,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 347 ரூபா புட் சைடில் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்த ப்ரைஸு. அதே மாதிரி 47,000 கால் சைடில் 2,524 ரூபா லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்த ப்ரைஸ். நம்ம இப்படி ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஏடிஎம், அதுக்கப்புறம் ஐடிஎம், ஓடிஎம் அப்படின்னு என்ன நம்ம பார்க்கலாம். ஏடிஎம்னா மார்க்கெட் வந்து என்ன, அதாவது கரண்ட்டாக என்ன இதில் ஓடிட்டு இருக்கோ. இப்போ 49,000 க்ளோசிங்னு சொல்கிறோம்ல, இப்போது 49,000 வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ ஏடிஎம் வந்து 49,000 தான் ஏடிஎம். பேங்க் நிஃப்டியோட ஏடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 49,000. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லேயுமே இல்லை ஒவ்வொரு இண்டெக்ஸ்லையும், நிஃப்டி இண்டெக்ஸ் எடுத்திங்கனாலுமே அது என்ன ப்ரைஸுக்கு கரண்ட்டாக இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதுதான் வந்து ஏடிஎம். இப்போ நாளைக்கு ஒரு 10:30 மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 10:30 ஒரு 49,300 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 49,300 தான் ஏடிஎம். இல்லை மாட்டி திருப்பி ஒரு 11 மணி 12 மணிக்கு 49,800 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 49,800 தான் ஏடிஎம்.
இதை நம்ம இப்போ ஈஸியாக அப்படி புரிஞ்சுக்கலாம். என்ன ப்ரைஸ் வந்து கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த ப்ரைஸ் தான் வந்து ஏடிஎம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இது வந்து பேங்க் நிஃப்டி வந்து வெள்ளிக்கிழமையோட க்ளோசிங் வந்து 49,000, அதனால 49,000 ஏடிஎம்னு நான் இங்கே போட்டிருக்கேன். இது ஆஸ் பர் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் க்ளோசிங்கோட ரெக்கார்ட் படி இந்த ஆஸ் பர் வெள்ளிக்கிழமை க்ளோசிங் படி நான் இந்த ரெக்கார்டை நான் எடுத்து வச்சிருக்கேன். அதனால 49,000க்கு வந்து ஏடிஎம் நான் போட்டு வச்சிருக்கேன். அடுத்தது ஐடிஎம். ஐடிஎம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ 47,000லேருந்து மார்க்கெட் கடந்து வந்திருக்கு. கடந்து எங்கே வந்திருக்கு? இப்போ 49,000 இருக்கு. ஸோ இப்போ ஒவ்வொரு ப்ரைஸு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து கடக்க அதெல்லாம் வந்து ஐடிஎம் ஆகிட்டே வரும். இப்போ 47,000 ஐடிஎம், 48,900 ஐடிஎம், 48,800 ஐடிஎம். இதை வந்து ஐடிஎம்னு சொல்லுவாங்க, இந்த மணின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறப்போ ஒரு ப்ரைஸ் வந்து அந்த இப்போ 48,900 கடந்து தான் 49,000 வந்திருக்கு. அப்போ 48,900 கடந்தோன்னையுமே இது வந்து ஐடிஎம் ஆயிரும். இந்த ப்ரைஸ் வந்து ஐடிஎம் ஆயிரும். 49,000 ஏடிஎம் இருக்கு. இதை வந்து ஐடிஎம்னு சொல்லுவாங்க. கடந்து வந்த ப்ரைஸ் எல்லாம் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ஃபாஸ்ட், இதெல்லாம் முடிஞ்சுது. அந்த ப்ரைஸ் வந்து கடந்து வந்துருச்சு. 48,800, 48,900 இதெல்லாம் கடந்து வந்தால் தான் 49,000 வர முடியும். அப்போ 49,000 வந்தோடனே இது என்ன ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் ஐடிஎம் ஆயிடுச்சு. இது சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. பட் ஐடிஎம், ஓடிஎம், ஏடிஎம் பற்றி தனியாக ஒரு வீடியோ இருக்குது. அதில் நிறையா பேசுறதுக்கு நிறையா இருக்குது. நான் அது தனியாக ஒரு வீடியோ நெக்ஸ்ட்டு பயிற்சி வீடியோ வந்து பார்ட் 5ல் வந்து நான் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன். இப்போ சிம்பிளாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஓடிஎம். ஓடிஎம்னா இப்போது அதாவது இந்த ப்ரைஸ் இனி வராமல் இருக்குது பார்த்தீங்களா? 49,000 வந்து ஏடிஎம்மு, 49,000க்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து ஐடிஎம்னு சொல்கிறோம். ஓடிஎம்னா பார்த்தீங்கன்னா 49,000க்கு அடுத்து வர ப்ரைஸஸ் எல்லாம் வந்து ஓடிஎம்னு சொல்லுவோம். ஏன்னா அதெல்லாம் வரல, இனி ஃபியூச்சர். இது நாளைக்கு வருமா வராதான்னு நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் ஃபியூச்சர் ப்ரைஸு. இப்போ சப்போஸ் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ 48,700 ஓப்பன் ஆச்சுன்னா 48,900, 49,000 எல்லாம் என்ன ஆயிரும்னா ஓடிஎம் ஆயிரும், அவுட் ஆஃப் மணி ஆயிரும். இப்போ அதே வந்து 49,300 திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா 49,200, 49,100 எல்லாம் வந்து ஐடிஎம் ஆயிரும். இப்படி நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிங்க. இது வந்து கால் சைடோடது. புட் சைடு பார்ப்போம். இப்போ ஐடிஎம் வந்து கால் சைடில் ப்ரைஸ் எல்லாம் கடந்து வந்ததுனால இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஐடிஎம்னு சொன்னோம். புட் சைடில் வந்து இந்த பாயிண்ட் எல்லாம் இப்போ கடக்காமல் இருக்கு பாருங்க. 49,100 இதெல்லாம் இன்னும் ப்ரைஸே வரல. 49,200, 49,300 இது வரப்போ என்ன ஆகும்னா இப்போ இது வந்து ஏடிஎம் ஆயிரும். 49,100 கிட்ட வரப்போ 49,100 கிட்ட வரப்போ என்ன ஆகும்னா இப்போ இது வந்து ஐடிஎம்ல இருக்கு. புட் சைடில் இருக்கிறது வந்து 49,100 வந்து ஐடிஎம்ல இருக்கு. ஏன்னா இந்த ப்ரைஸ்க்கு இன்னும் ட்ரேட் ஆகலை. ஸோ அதனால இது ஐடிஎம் இருக்கு. நேர் ஆப்போசிட் கால் சைடில் பார்த்தீங்கன்னா கடந்து வந்த ப்ரைஸ் எல்லாம் வந்து ஐடிஎம்மு. புட் சைடு பார்த்தீங்கன்னா இனி கடக்க போகிற ப்ரைஸ் எல்லாம் வந்து ஐடிஎம்மாக இருக்கும். அது கடந்துருச்சுன்னா அதுவும் வந்து ஓடிஎம்மாக மாறிடும். இல்லாட்டி ஏடிஎம்ல ட்ரேட் ஆச்சுன்னா ஏடிஎம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மார்க்கெட் வந்து 49,200க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இந்த 49,100 எல்லாம் வந்து ஓடிஎம் ஆயிரும். 49,200 வந்து ஏடிஎம் ஆயிரும். 49,300, 400 இதெல்லாம் வந்து ஐடிஎம்மாக இருக்கும். இந்த கால் சைடுக்கு நேர் ஆப்போசிட். இது வந்து ப்ரைஸு டிகிரீஸ்லேருந்து இன்க்ரீஸ் ஆக கால் சைடு இருக்கிறதெல்லாம் என்ன ஆகும்னா ஐடிஎம்மாக இருக்கும். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து மேலே வர இன்க்ரீஸ் ஆகி மேலே போக புட் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா ஐடிஎம்ல இருந்து ஓடிஎம்மாக மாறிட்டு வரும். இப்போ புட் சைடோட ஓடிஎம் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. 48,800 இது வந்து புட் சைடில் ஓடிஎம். ஏன்னா இந்த ப்ரைஸ் இது வந்து அதாவது கால் சைடில் கடந்து வந்துடுச்சு. புட் சைடில் இன்னும் வரல. புட் சைடில் வரலின்னா எப்போ வரும்னா மார்க்கெட் சப்போஸ் கீழே வந்துச்சுன்னா 48, இப்போ சப்போஸ் மண்டே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ 48,000 ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 48,900 ஓடிஎம்ல இருக்கிற ப்ரைஸ் வந்து புட் சைடில் ஓடிஎம்ல இருக்கிற ப்ரைஸ் வந்து இது வந்து ஐடிஎம்மாக மாறிடும். இப்படி புரிஞ்சுக்குங்க. பட் இது வந்து பெரிய சாப்டர். ஓடிஎம், ஐடிஎம் ப்ளஸ் ஏடிஎம். இது வந்து நான் பயிற்சி வீடியோவில் நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். நான் எக்ஸ்பீரி அப்போ என்ன ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இது தனியாக ஒரு பயிற்சி கொடுக்குறேன். தேங்க்யூ.